அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த நாளிலும் தொடர்ந்து இந்த காலை ஆராதனை நேரங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படிக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் நீர் அதை ஆசீர்வதித்து உம்முடைய சித்த வெளிப்பட உதவி செய்யும். தாவியானவர் நீர் அசைவாடும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கு நாம் பாட வேண்டிய பாடல், தேவன் நமக்கு கொடுக்கிற பாடல், பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே. 327வது பாடல். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி பாடி தேவனை ஆராதிப்போம். 327வது பாடல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் கிரீசேவராக. ஆமென். பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ நல்ல தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் உம்மை. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. அந்த யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் உம்மை. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் உம்மை. உயர்த்துகிறோம்,
இந்த நாளில் கூட நமக்கு வாசிக்கும்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேத பகுதி லேவியராகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம். லேவியராகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பாவ நிவாரண பலிக்கு ஒரு காளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் ஒரு கூடையில் புளிப்பில்லா அப்பங்களையும் கொண்டு வந்து சபையெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடிவர செய் என்றார். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். சபை ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடின பொழுது மோசே சபையை நோக்கி, செய்யும்படி கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் இதுவே என்று சொல்லி, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து அவனுக்கு உள்ளங்கியை போட்டு இடைக்கட்சியை கட்டி மேலங்கியை உடுத்தி ஏபோத்தை தரித்து அதன் மேல் ஏபோத்தின் விசித்திரமான கட்சியை கட்டி அவனுக்கு மார்பதக்கத்தை அணிவித்து மார்பதக்கத்தின் ஊரின் தும்மியும் என்பவைகளையும் வைத்து அவன் தலையிலே பாதகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பட்டத்தை கட்டினான். பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி அதில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் 7 தரம் தெளித்து பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். பின்பு மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஆரோனின் குமாரை வரவழைத்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி இடைக்கட்சிகளை கட்டி குல்லாக்களை தரித்து பாவ நிவாரண பலிக்கான காளைகளை கொண்டு வந்தான். அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தை எடுத்து தன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி பலிபீடத்திற்காக பிரயாஞ்சத்தம் செய்த மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியில் ஊற்றிவிட்டு அதன் மேல் பாவனை விட்டு செய்யும் பொருட்டு அதை பரிசுத்தப்படுத்தினார். பின்பு மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி குடல்கள் மேல் இருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரின் மேல் இருந்த ஜவ்வையும் 2 குண்டிக்காய்களை அவைகளின் மேல் கொழுப்பையும் எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனித்து காளையையும் அதன் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் பாளையத்துக்கு புறம்பே அக்னியிலே சுட்டெரித்தார். பின்பு அவன் சர்வாங்க தகன பலிக்கு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தார். அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தார். ஆட்டுக்கடா சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டது. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி மோசே அதன் தலையின் துண்டங்களையும் கொழுப்பையும் தகனித்தார். குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரில் கழுவின பின்பு மோசே ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்கான கர்வாங்க தகன பலியாக தகனித்தான். பின்பு பிரதிஷ்டைப்படுத்தப்பட்டுக்குரிய மற்ற ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான். அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரனும் தங்கள் கைகளை வைத்தார்கள். பின்பு அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய வலது கரத்தின் மடலிலும் வலது கையின் விரலிலும் வலது காலின் விரலிலும் பூசினான். பின்பு ஆரோனுடைய குமாரரையும் அழைத்தான். மோசே அந்த இரத்தத்தில் கொஞ்சம் அவருடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து கொழுப்பையும் வாலையும் குடல்கள் மேல் இருக்கிற கொழுப்பு முதலாதையும் முழுவதையும் கல்லீரலின் மேல் இருந்த ஜவ்வையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் கொழுப்பையும் வலது முன்னந்தொடையும் எடுத்து கர்த்தருடைய சந்நிதியில் வைத்திருந்த பலிப்பில்லா அப்பங்களின் கூடையுள்ள புளிப்பில்லா அதிரசத்தில் ஒன்றையும் எண்ணெயிட்ட அப்பமாகிய அதிரசத்தில் ஒன்றையும் ஒரு அடையையும் எடுத்து அதை கொழுப்பின் மேலும் முன்னந்தொடையின் மேலும் பெயர்த்து அவைகளெல்லாம் ஆரோனுடைய உள்ளங்கையிலும் அவன் குமாரனுடைய உள்ளங்கைகளிலும் வைத்து அசைவாட்டும் பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டி பின்பு மோசே அவைகளை அவர்கள் உள்ளங்கைகளிலிருந்து எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற தகன பலியின் மேல் தகனித்தான். அவைகள் சுகந்த வாசனையான பிரதிஷ்டை பலிகள். இது கர்த்தருக்கு தகன பலியானது. பின்பு மோசே மார்க்கண்டத்தை எடுத்து அதை கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டினான். கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடி பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவில் அது மோசையின் பஸ்காயிற்று. மோசே அபிஷேக தைலத்தையும் பலிபீடத்தில் இருந்த இரத்தத்தில் கொஞ்சம்
எடுத்து ஆரோன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவன் குமாரன் மேலும் அவர்கள் வஸ்திரங்கள் மேலும் தெளித்து ஆரோனை அவன் வஸ்திரங்களை அவன் குமாரன் வஸ்திரங்களையும் பரிசுத்தப்படுத்தினான். பின்பு மோசே ஆரோனை அவன் குமாரனை நோக்கி, நீங்கள் அந்த மாம்சத்தை ஆசரிப்பு கூடார வாசலில் ஆரோனும் அவன் குமாரனும் அதை புசிப்பார்களாக என்று கட்டளையிட்டிருக்கிறபடி அங்கே அதையும் உங்கள் பிரதிஷ்டை பலிகளில் உள்ள கூடையில் இருக்கிற அப்பத்தையும் புசித்து மாம்சத்திலும் அப்பத்திலும் மீதியானதை அக்னியிலே சுட்டரித்து பிரதிஷ்டையின் நாட்கள் நிறைவேறும் வரையிலும் 7 நாள் ஆசரிப்பு கூடார வாசல் விட்டு புறப்படாதிருங்கள். 7 நாள் அளவு நீங்கள் பிரதிஷ்டைப்படுத்தப்படுவீர்கள். இன்று செய்தது போல உங்கள் பாவ நிவர்த்திக்காக இனிமேலும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். நீங்கள் சாகாதபடிக்கு 7 நாள் இரவும் பகலும் ஆசரிப்பு கூடார வாசலிலிருந்து கர்த்தருடைய காவலை காக்க கடவீர்கள். இப்படி நான் கற்பிக்கப்பட்டேன் என்றார். அந்த கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்ட எல்லா காரியங்களும் ஆரோனும் அவன் குமாரரும் செய்தார்கள். ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுவதாக இன்றைக்கு நாம் வாசித்திருக்கிறோம். தேவன் நமக்கு இந்த வேத பகுதியை கொடுத்திருக்கிறார். மோசே பலிகளை இட்டு ஆரோனையும் அவருடைய குமாரர்களையும் அந்த அபிஷேகம் பண்ணி அவருடைய படிக்காக தெரிந்து கொண்டார் என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த காலையில் நம்மை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வந்து ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய வேலைகளை அவருடைய உணர்ச்சியை இந்த ஜெபநாளாகிய நாம் இதை செபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கூட இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் செபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வேளையில் கூட நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய அன்பை ருசிக்கும்படி இந்த நாளில் கூடி வந்திருக்கிறோம். எங்களுடைய செபத்தை எங்கள் இயேசப்பா நீங்கள் கேட்டு எங்களுக்கு நன்மை செய்யும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கூடி செபிக்கிற ஒரு நாளாக இந்த நாளை நாங்கள் கருதுகிறோம். ஜெபம் என்பது அவசியம். ஜெபம் இன்றியே ஜெயம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறதப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இல்லை என்றால் ஜெயம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற துவங்களை ஆண்டவரே, பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், சஞ்சலங்கள், இவைகளிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட என் தேவனே எங்களுக்கு ஒரு மூல காரணமாக, உபகரணமாக, மருந்தாக ஜெபம் என்னும் கோலை நீர் வைத்திருக்கிறீர். ஆமேன். இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஆண்டவரே மோசையினுடைய கரங்களிலே ஒரு கோலை கொடுத்திருக்கிறீரே, கொடுத்து பார்வோனுடைய மத்தியிலே நின்று அற்புதங்களை செய்து தேவ மகிமை வெளிப்பட செய்த கோலாகிய அந்த கோலின் மகிமை வெளிப்பட்டதப்பா. பார்வோனுடைய மந்திரவாதிகளும் ஜோசியரும் குறி சொல்லுகிற இவர்களுடைய எல்லாவற்றை விட ஆண்டவரே உம்முடைய வல்லமை மிகவும் பெரிதாக இருந்ததப்பா. அது அவர்கள் செயற்கையிலே ஏதோ ஒன்று செய்து அவர்கள் மந்திரத்தினாலே சூழ்ச்சியிலே செய்த கிரியைகளை எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உம்முடைய ஜெபம் என்னும் கோலை ஒவ்வொருவரும் கையில் ஏந்தும்படி இந்த நாளிலே நீர் விரும்புகிறீர். ஆமாண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும், பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் நாங்கள் ஜெபம் என்னும் கோலை ஒன்று நாங்கள் இன்றைக்கு கையில் எடுக்கிறோம். அதை எடுக்கும் பொழுது கர்த்தர் அதை பிரதிஷ்டை செய்து அதை ஆண்டவரே நீர் அபிஷேகம் செய்து ஆண்டவரே உம்முடைய மகிமை அதில் இறக்குவீர். இந்த நாளை எங்களுக்கு என்று ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் என் தேவனுடைய மகிமை இறங்கி வரட்டும், பரிசுத்த பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆண்டவர், இந்த கோலை நீர் அபிஷேகம் பண்ணி தருவீராக. எங்கள் கரங்களில் ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து அழிந்து போகிற ஆத்துமாக்களை மீட்க, பாவத்தில் இருக்கிறவர்களை மீட்க, வேதனையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க, கண்ணீரும் துன்பத்திலும் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே, அப்படியா இன்னும் தேவை உள்ளவர்களுக்காக ஜெபிப்ப கர்த்தரப்பா. இப்படியாக ஜெபிக்கிறதற்கு ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஜெபம் என்னும் உணர்வை எங்களுக்குள்ளே தந்ததற்காக ஸ்தோத்திரம். இது யார் யாருக்கு இன்னும் விரும்புகிறார்கள் அவர்களுக்கு என்று ஜெபம் என்ற உணர்வை ஒவ்வொருவருக்கு தாரும். ஜெபிக்கும் நமக்குத்தான் வெற்றி. ஆகவே ஜெபத்தை ஒவ்வொரு உள்ளத்திலே நீ உணர்த்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாம் ஜெபிக்கும் உனக்கு பதிலுண்டு. பதறாதே, கலங்காதே, விசுவாசித்தீரு. ஆமேன். இப்பொழுது நீர் அந்த ஆண்டவரே ஜெபிக்க இதுவரையிலும் ஜெபிக்காத உம்முடைய பிள்ளைகளை
ஜெபிக்கும்படியான உணர்வுகளை நீர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபித்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே பலி செலுத்தி ஒவ்வொரு நாளும் தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே குறைகளை கரைகளை ஆண்டவரே ஒவ்வொரு காய்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் அக்னியிலே சுட்டரிக்க கொடுத்து உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய அற்புத கிருபை வரங்களை நீ தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்படியாக விசுவாசம் என்னும் கோலை ஆண்டவரே நாங்கள் கையில் எடுத்துக்கொள்கிறோம். அம்மா ஜெபம் என்னும் கோலை நாங்கள் எடுத்து ஜெபிக்கவும் தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் அந்த உள்ளத்திலே பேசுகிறீர். அப்படியாக ஒவ்வொரு ஜெபம் என்னும் கோலை கையில் எடுத்து அப்படி எடுத்து விசுவாசம் என்னும் கோலையும் ஆண்டவரே அந்த நம்பிக்கையை கையில் பிடித்து கொள்ளுங்கள். பிடித்து கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் என்னை கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் இப்பொழுது கேட்க ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்கிறதற்காக சோத்திரம். ஒவ்வொருவரையும் உணர்த்துகிறதற்காக சோத்திரம். கேளுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே இந்த ஜெபத்தில் நாங்கள் அந்த ஜெபம் என்னும் கோலை எடுத்து அந்த விசுவாசம் என்னும் நம்பிக்கையும் ஆண்டவரே உங்கள் மேல் இருக்கிற பற்றுதலையும் வைத்து அன்பும் ஆண்டவர் உங்கள் மேல் இருக்கிற எல்லா ஆண்டவரே நம்பிக்கை விசுவாசம் ஆண்டவரே இன்னும் உங்கள் மேல் இருக்கிற ஆர்வம் உம்முடைய அற்புதத்தில் இருக்கிற மகிமை உம்முடைய அற்புத அதிசயத்தில் இருக்கிற மகிமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் வெளிப்படுகிற மகிமை நீர் காட்டையும் கடலையும் அதட்டினவரே அசையாமல் நிற்க செய்தவரே மரித்தல் ஆசிரியர் உயிரோடு எழுப்பினவரே இயேசுவே குருடரை பார்வை கொடுத்தவரே இப்படிப்பட்ட ஒரு மகிமையின் அற்புத காரியங்களை இந்த நாட்களிலே நீர் செய்யும்படி நாங்கள் ஜெபம் என்னும் கோலை கையில் எடுத்து கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தோடு ஆண்டவரே விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அற்புதங்கள் ஆவன என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி நவமான பாசைகளை பேசுவார்கள். சாவுக்கு ஏதுவான ஒன்றும் அவர்களை செய்யாது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக தேவ மகிமை பிசாசுகளை துரத்தவும் ஆண்டவரே வியாதிகளை சுகப்படுத்தவும் தேவ மகிமையின் கிருபை இந்த நாட்களில் ஒவ்வொருவருக்கு நீ தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே அந்த கோலை எடுத்து நாங்கள் ஆண்டவரை தொடர்ந்து ஜெபிக்க விசுவாசத்தில் நாங்கள் விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொன்னீரே. விசுவாசமுள்ள ஜெபம். ஆகவே விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபம் என்னும் கோலை கையில் ஏந்தி இந்த நாளிலே நாங்கள் செயல்படுகிறோம். அடியனு கூட இந்த நாளிலும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. என்னை தரமட்டும் தாழ்த்தி ஆண்டவரே என்னுடைய முழு சரீரத்தையும் நீ தகனிக்கிறேன் ஆண்டவரே. நீ தகன பலியாக எடுத்து நீர் என்னை இந்த நேரத்தில் எடுத்து சுத்திகரித்து அந்த பலி எது ஆண்டவரே பிரியமில்லாதவர் இருக்கோ இந்த ஜெபங்களிலே உம்முடைய கோலை எடுத்து பயன்படுத்த விடாதபடி தடை செய்து கொண்டிருக்கிற எந்தெந்த கிரியைகள் இருக்கிறோ எல்லாவற்றையும் என் தேவன் இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் நீர் எரித்து சாம்பலாக்கி உம்முடைய ஆண்டவரே அந்த கோலை நான் பிடித்திருக்கிற அந்த கோல் அதிகாலையிலே அற்புதங்களுக்காக ஜெபிக்கிற கோல் ஆண்டவரே ஒவ்வொரு நேரம் எங்களுடைய சபையில் 9:20 மணிக்கு ஜெபிக்கிற அந்த ஜெபத்தில் தேவ மகிமையின் கோல் அற்புதத்தின் கோல் விளங்குவதாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே 24 மணி நேரமும் உம்முடைய அற்புதத்தின் மகிமையின் பிரசன்னம் இறங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய ஊழியங்களிலே ஒவ்வொன்றிலும் அற்புதங்களை நடக்க கர்த்தர் ஆண்டவரே சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் ஊழியங்கள், பெண்கள் ஊழியங்கள், ஆண்கள் ஊழியங்கள் ஆண்டவரே மிஷன் ஒவ்வொரு ஊழியங்களில் தேவ வல்லமை இறங்க நாங்கள் ஜெபம் என்னும் கோலை வைத்திருக்கிறோம். அதில் விசுவாசிக்கிறோம். நம்பிக்கையோடு கர்த்தர் கிரியை செய்ய போகிறீர். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பெரிய இனமாவா என்று சொன்ன வார்த்தையின்படி நீ விசுவாசத்தோடு நீ நீ பாவம் செய்யாதே என்று சொன்னீரே. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் விசுவாசித்து உம்முடைய பாதத்தில் நின்று ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே இப்பொழுதும் கூட ஜெபம் என்னும் கோலை உம்முடைய பிள்ளைகள் இதுவரையிலும் ஜெபிக்காதவர்கள் ஜெபிக்க அவருடைய உள்ளங்களிலே பேசி நீர் எடுக்க வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்படி ஜெபம் என்னும் கோலை தொடர்ந்து கரங்களை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவரே கேட்குற காரியங்களிலே நீர் சுத்திகரித்து எந்தெந்த உம்முடைய பழுதில்லாத பலியாக நாங்கள் செலுத்துகிறது இருக்கிறதா என்பதை பரிசோதித்து அதுக்குரிய கிருபை வரங்களையும் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே அற்புத அதிசயங்களையும் தேவனுடைய மகிமையை வெளிப்பட செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யெகோவா நிசி எல்சடாய், நீ சர்வவல்ல தெய்வம் ஆண்டவரே. நாங்கள் உயர்த்தி வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை அல்லாமல் வேறொரு தெய்வம் இல்லை. வணங்குகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிற யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. இந்த நாட்களே எங்களுடைய ஜெபத்திற்கு நீ வெற்றி தந்து எங்களை ஆண்டவரே உம்முடைய அன்பில் இன்னும் நிலைத்து நிற்க செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
இப்பொழுது ஆண்டவரை ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே விசேஷித்த ஒரு அபிஷேகத்தின் அக்கினி இறக்குறதற்காக சோதரம். ஆமாண்டவரே, யெகோவா தெய்வ ராப்பா, சுகந்தந்த தெய்வமே, இப்பொழுது விசுவாசத்தோடு இந்த ஜெபிக்கிற இந்த நாளை ஜெபம் என்னும் கோலை கையில் எடுத்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது வியாதியிலிருந்து சுகம் தருகிறீரப்பா, சுகம் தருகிறீரப்பா, சுகம் தருகிறீரப்பா. நன்றி ஆண்டவரே. எவ்வித வியாதியாக இருந்தாலும் நீர் சுகம் தருகிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. அப்பா இயேசு கிறிஸ்துவே, யெகோவா அப்பா, எங்களுடைய எல்ரோயி, எல்ரோயி, எங்களை நீங்கள் கண்டீரே, எங்களை கண்டீங்களே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள், சூழ்நிலை நெருக்கங்கள், பற்றாக்குறைகள், கடன் தொல்லைகள், வியாபாரத்திலே இன்னும் ஆண்டவரே ஒரு நஷ்டங்கள், எங்களை ஊழியத்திலே வளர்ச்சி குறைவு, எல்லா கிரியைகளில் இருக்கிறத நீங்கள் கண்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அப்பனே, நீர் எங்களோடு அசைவாடி கொண்டிருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆண்டவரே, எங்களுக்குள்ளே ஜெபம் என்னும் கோலை ஒவ்வொருவரும் கையில் ஏந்தினவர்களாகவும் விசுவாசத்தோடு என்ன ஏசப்பாவிடத்தில் கேட்கவும், ஏசப்பா இந்த அற்புதங்களை இந்த நாளில் செய்யவும், நாங்கள் உம்முடைய மகிமை வெளிப்பட கண்டு நாங்கள் எப்பொழுதும் உமக்கு சாட்சியாய் பாடி பாடி துதித்து, பரலோக தேவனே, உம்மால் ஆகாத ஒன்றுமில்லை, நீர் எங்களை ஆளுகிறவர் என்று உம்மை வாழ்த்தி வணங்கவும், 33 கோடி தேவர்களில் இயேசுவை போல வேறொரு தெய்வம் எழுந்ததை வணங்கி வாழ்த்த ஆண்டவரே, இந்த செய்தி நிகழ்ச்சியை கேட்குற ஒவ்வொரு உள்ளங்களிலும் கர்த்தர் கிரியை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். அநேகரை இந்த நாளில் வியாதியிலிருந்து சுகப்படுத்த போகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓரி காபாஷி காலா தாலா பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விடுதலை தரப்போகிறீரப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடன் தொழிலிருந்து விடுதலை தரப்போகிறீரப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தொழில் வியாபாரத்திலே வளர்ச்சியை தரப்போகிறீரப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுடைய ஊழியங்களிலே நீர் ஒரு பெரிய எழுப்புதலை தரப்போகிறீர், வளர்ச்சியை தரப்போகிறீர். திரளான ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை சேர்க்க உம்முடைய வல்லமையும் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே ஊற்றுகிறீரப்பா. உமக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாய் செய்கிறதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். உமக்கு மகிமையும் கனமும் செலுத்துகிறோம். நசனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.